தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெலிமி அப்படின்ற ஒரு மலையாள படத்தோட டேரக்டர். ஸோ அந்த படம் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்துக்கு கொஞ்சம் கூட சலிப்பே ஆகாத மாதிரி இந்த படத்தையும் கண்டிப்பாக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மலையாள படத்தோட டேரக்டர் எடுத்ததுனால என்னவோ இந்த படமும் ஒரு மலையாள படம் பார்த்தா ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துருந்தது. ஜீவாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தை நடிச்சிருக்க எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராகவே அமைஞ்சிருந்தது. இந்த கதையோட பிளாட்டே ஒரு சின்ன ஒரு பிளாட் தான். அந்த பிளாட்டுமே ஒரு சூப்பரான ஒரு பிளாட் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பஞ்சாயத்து போர்டு தலைவராக வந்து ஜீவா அவர் இருக்கார். அந்த ஊரில் 2 நபர்கள் இருக்காங்க, பக்கத்து வீடு. 2 பேருக்குமே சுத்தமாக ஆகாது. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா கல்யாண ஃபங்க்ஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அதே டைமில் பக்கத்து வீட்டுக்காரரோட அப்பா வந்து அதே நாளில் இறந்து போகிறாரு. ஸோ இப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. 2 பேருக்குமே யோகா கிளாஸ் ஆகுது. நீ எப்படி கல்யாணத்தை நடத்தி பார்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும், இந்த பக்கத்து வேறு ஒரு சுச்சுவேஷனும் நடக்குது. இதை ரெண்டையும் எப்படி வந்து சமாளித்து கொண்டு வர பஞ்சாயத்து தலைவர் ஜீவா அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஓவரால் அந்த படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தில் ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு சொல்ல போனால் அந்த படம் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிருந்தது. ரொம்பவே ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து அங்கங்கே தடுமாறாமல், ஸோ இந்த படத்தில் வந்து காதல் காட்சிகள் அப்படின்னு வந்து தனியாக வைக்கி ஹீரோன் வச்சு அங்கங்கே கொண்டு போய் நம்மளை குழப்பாமல் ஒரே லைனில் கதையை கொண்டு போனது சூப்பராக அமைஞ்சிருந்தது. இந்த படத்தை நடிச்சிருக்கக்கூடிய இளவரசர் அவர்களாக இருக்கட்டும், தம்பிராமையா அவர்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டர் வந்து எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே ரைட்டப்பும் நல்லாவே அமைஞ்சிருந்தது. ஜீவனோட படங்களை எடுத்துக்கிட்டே அப்படின்னா ஒன் டைம் வாட்சபிளான மூவியாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருந்தது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் தான் இந்த படத்தில். ஒரு காமெடி படம் நான் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக போய் தேட்டரில் படம் பார்க்கலாம். ஸோ பொங்கல் டயத்துலேயே ரிலீஸ் ஆகிருக்கனால ஒவ்வொரு படமாக தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு டேக் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு இந்த படம் எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை போய் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம்.